வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். இல்ல, ராகுல் காந்தியே இந்திய எதிர்ப்புக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். சரி, இப்ப ஆட்சியில இருக்க உன்னை பார்த்து உனக்கே சிரிப்பு வரல சார்? அவர் ராகுல் காந்தி இந்திய எதிர்ப்புக்காக குரல் கொடுக்கிறார் என்பதை பேசுகிற போது உன் மீது உனக்கே சிரிப்பு வரவில்லையா? எனக்கு சிரிப்பு வரல, அவர் கொடுக்கிறாரு. அததான் இல்ல அவர் சரி சரி சார், சரி ஓகே சார். இப்ப ஆட்சியில உள்ளவங்க மேலதான் பொதுவா மக்களுக்கு கோபம் இருக்கும். இப்ப பிஜேபி ஆட்சியில இருக்கு, பிஜேபி சில தப்பான விஷயம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பாஜக. ஆனா வேண்டும் என்றே இது இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் எடப்பாடி ஆட்சியில் அமர வேண்டுமா, ஸ்டாலின் அமர வேண்டுமா என்பதற்கான தேர்தல். இதுல பிஜேபியை பற்றி உனக்கு என்ன கேள்வி? மோடியா முதலமைச்சராக? என்டிஏ ஆட்சின்னு தான் பிஜேபி சொல்றாங்க. எங்க உங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறீர்கள், அவனுடைய கூட்டணிக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார். இருங்க அவனுடைய என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லையா? இவர் ஒரு கூட்டணி வைத்திருக்காங்க. இந்தியா கூட்டணிங்கிறது வந்து எம்பி எலெக்ஷனுக்கு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து யாரும் இந்தியா கூட்டணி அப்படின்லாம் சொல்றது இல்லை. எடப்பாடி அதை எடுத்து பேசுறது இல்லை. ஆனா நீ வந்து என்னமோ பிஜேபி தான் ஆளப்போவது போல, மோடி தான் முதலமைச்சராக வரப்போவது போல நீங்கள் இல்லாத ஒரு கற்பனையை கட்டவிழ்த்து விட்டு அந்த இந்துத்துவா, அந்த சிறுபான்மையினருடைய ஓட்டுகள், அந்த முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பு, இதை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் நடத்துகின்ற அரசியல். திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றினால் அந்த தர்கா அழிந்துவிடும். பார்த்தீர்களா? நீங்களெல்லாம் ஒன்று அந்த தெருவில் ஒரு நாய் கூட நடமாடவில்லை. ஆனால் நான் ஊரடங்கு சட்டம் போட்டேன்னா இல்லையா? யாருக்காக போட்டேன்? உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறதா? பேச விடணும். அப்புறம் பேசுறது நான் பேசுறது மக்களுக்காக பேசுகிறேன், உனக்காக பேசலை. உனக்கு புரியாது. ஒரு நாய் கூட நடமாடாத போது அந்த தெருவுக்கு ஊரடங்கு சட்டம் எதற்கு போட்டார் ஸ்டாலின்? உங்களுக்கு அக்கறை இல்லை. உங்களுக்காக நான் போடுகிறேன். அப்புறம் தீபம் ஏற்றி விட்டால் பிறகு தர்கா மதிப்பிழந்து போய்விடும். பிறகு தர்கா அங்கே இருக்குமா இருக்காதா என்பதே திருப்பரங்குன்ற மலையே முருகனுடைய மலையாக ஆகிவிடும். அந்த மலையில தான் போய் தர்கா கட்டியிருக்கிறாய். நான் சொல்கிறேன், இணக்கம் இருக்கிறது மக்களிடம். நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு நாம் போகிறோம், வேளாங்கண்ணி கோயிலுக்கு நாம் போகிறோம். நம்மிடம் ஒரு இணக்கத்தன்மை இருக்கிறது. அந்த இணக்கத்தன்மை நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ இதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டாய்? அங்கே யார் உன்னை எதிர்த்தார்கள்? அவன் போகிறான், 10 பேர் போய் தீபத்தை ஏற்றி விட்டு வருகிறான். முருகனுக்குரியது மலை, மலைக்குரியது கார்த்திகை தீபம். இதை ஏற்றாமல் அந்த மதம் எதற்காக இருக்க வேண்டும்? உன்னுடைய தர்காவுக்கு முருகன் கோயில் கல்தூணிலே தான் உன்னுடைய தர்காவே கட்டப்பட்டிருக்கிறது. படம் பிடித்து காட்டுகிறான். முருகன் கோயில் கல்தூண் இருக்கிறது, அந்த கல்தூணின் மீது அந்த தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. இதை யாராவது எந்த மக்களாவது எதிர்த்தார்களா? இல்லை, எதிர்க்க மாட்டார்கள். இந்த மக்கள் அந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையோடு வளர்ந்த மக்கள். அது தமிழ்நாட்டில் இருக்கிறது, வடநாட்டில் இல்லை. வடநாட்டில் எதிர்ப்புணர்ச்சியை பரப்புகிறார்கள், இங்கே அது இல்லை. அதை உண்டாக்குவது நீ என்று நான் சொல்லுகிறேன். தர்காவுக்கான தூணே திருப்பரங்குன்ற முருகன் கோயில் தூணாக இருக்கிற போது அந்த மலையிலே தீபம் ஏற்றக்கூடாது என்று நீ ஊரடங்கு சட்டம் போட்டு அவன் கலெக்டரும் போலீஸ் அதிகாரியும் போய் வெக்கங்கட்டு மானங்கட்டு மன்னிப்பு கேட்கிறான் கோர்ட்டில். இது நீ உன்னுடைய உத்தரவுக்கு அவன் பணிந்தான். அவன் சொந்த அறிவோடு நடந்து கொண்டிருந்தால் கலெக்டர் ஏங்க இங்கே ஒரு கலகமும் இல்லையே, 4 பேருக்கு மேல் கலகம் செய்தால் தானே ஊரடங்கு போட வேண்டும், எதற்காக போட வேண்டும் என்று கேட்டானா அந்த கலெக்டர். இது எல்லாம் நக்கி பிழைக்கிற கூட்டமாக தமிழ் அதிகார வர்க்கத்தை ஆக்கிவிட்டார்கள், எதிர்கட்சிகளை ஆக்கிவிட்டார்கள், எல்லாவற்றையும் ஆக்கிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக இது இப்போ நீ இந்த 8% ஓட்டை வாங்குவதற்காக இந்த சட்டத்தை போடுகிறான். நான் சொல்கிறேன், அறிவுள்ளவனாக இருந்தால் அவனெல்லாம் ஏன் எனக்கு நான் தீபம் ஏற்றக்கூடாது என்று உனக்கு எதிர்த்து ஓட்டு போட வேண்டும். நீதானே மத அரசியலை வளர்க்கிறாய். அது முருகன் கோயில், அங்கே தீபம் ஏற்றி கல்தூண் உண்டாக்கி தீபம் ஏற்றுவோம். அதை பற்றி பேச்சே இல்லை. கார்த்திகை தீபம் என்பதே அதிமுக தலைவர்களுக்கும் தீபம் ஏத்துங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறதா எடப்பாடி? இல்ல எடப்பாடி அப்படிலாம் சொல்லல. அவர் வந்து அதிகபட்சமா கோர்ட்டு தீர்ப்பு. நீ எந்த ஒன்றும் நியாய அடிப்படையில் பேசவில்லை. அவன் சொல்லவில்லை, இவன் சொல்லவில்லை, இவன் சொல்லவில்லை. சார், ஒரு கட்சியோட நீங்க டிஎம்கே ஸ்டாண்ட சொன்னா நம்ம அதிமுகவோட ஸ்டாண்ட். ஆட்சியில் இருக்கிறவன் டிஎம்கே காரன், அவன் ஊரடங்கு சட்டம் போடுறான்னு சொல்றேன். இவர் வாயால் சொல்லவில்லை என்று சொல்லுகிறாய். ஊரடங்கு சட்டம் என்பது சட்டம் தெரியுமா உனக்கு? ஊரடங்கு சட்டத்தினுடைய தன்மை என்ன? விஜய் சொல்லவில்லை, ஏன் சொல்லவில்லை? ஆமா, அதுதான் கேள்வி. அவரும் ஒரு மாதிரி சைலண்டா தான் இருக்காரு. அவர் அந்த பக்கமும் எடுக்கல, இந்த பக்கமும் எடுக்கல. இந்த பக்கம் அந்த பக்கம் என்பது பேச்சு இல்லை. உனக்கு நியாயமே தெரியவில்லை என்பது பேச்சு. முருகன் கோயிலில் தீபம் ஏற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்கிற நியாயம் உனக்கு தெரியாமல் நீ எப்படி தமிழ்நாட்டை ஆழ்வாய்? நான் கேட்கிறேன். நீ என்ன 4% கிறிஸ்தவர்களை மட்டும் ஆண்டால் போதுமா? 96, 80, 88% இருக்கிற மத மக்களை எல்லாம் ஆள வேண்டாமா? அவர்களுடைய உரிமைகள் பறிபோவதற்கு நீ ஏனென்று கேட்காமல் எப்படி அன்றைக்கு மட்டும் வந்து நீ வாக்கு பெறுவாய் என்று நான் கேட்கிறேன்.
அதெல்லாம் இந்த ஊரடங்கு சட்டம் போட்ட ஒரு அரசாங்கத்தை பற்றி நான் பேசினால் இவன் கருத்து சொன்னானா, அவன் கருத்து சொன்னானா, பாமக கருத்து சொன்னானா, சோமாக்கா கருத்து சொன்னானா என்று பேசிக்கொண்டிருந்தால் இதெல்லாம் எப்படி பேசுவது? எந்த ஒரு விவாதத்தையும் ஒழுங்காக கொண்டு போக நீங்கள் விடுவதில்லை. நான் சொல்கிறேன், அரசாங்கத்தின் கையிலே இருக்கிற அதிகாரம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்கு ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு பயன்படுத்தப்படலாமா? இது ஒரு ஆட்சியா? முருகனுக்கு தீபம் ஏற்றாமல் நம்முடைய வீடு பூராவும் 300 விளக்கு சட்டி வைத்து தீபம் ஏற்றுகிறார்கள் கார்த்திகைக்கு. நம்முடைய வீட்டில் ஏற்றப்படுகின்ற போது மலையில் ஏற்றப்பட வேண்டாமா? அந்த ஜட்ஜை போட்டு நாரடித்து கேவலப்படுத்தி எல்லாம் செய்து பிறகு நீங்களாக முஸ்லீம்களை கிளப்பிவிட்டு இது ஆட்சியா என்று கேட்கிறேன். ஏன் இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு 100,000 காரணம் சொல்லுகிறேன். முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது, இதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டு தீபத்தை நான் தடுப்பேன் என்று சொல்லுகின்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும். உணர்ச்சியுடைய மக்களாக இருந்தால் இந்த தீபம் ஏற்றுவது குறித்த ஒரு கருத்து நிலையை அவர்கள் எடுக்க வேண்டும். மதுரை மக்கள் என்ன நினைக்காங்கிறது நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அப்புறம் அவனுக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் இதெல்லாம் பேசுகிறேன். நான் அவனுக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் இதெல்லாம் பேசுகிறேன். எடுத்து சொல்வதற்கு நாம் தானே வர வேண்டும். இந்தியை காலமெல்லாம் வைத்துக் கொள்ளுகிற நீங்க சொல்ற மாதிரி திருப்பரங்குன்ற விஷயம், சில விஷயத்துக்கு வந்து எடப்பாடி வந்து பாஜக ஆதரவா நிக்கிறதுனால ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா பாஜகவின் கிளை செயலாளர் எடப்பாடி அப்படின்னு விமர்சிக்கிறார். இவர் வாஜ்பாயோட இருந்தார், 1.5 வருஷம் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த முரசொலி மாறனை மந்திரியாக வைத்துக் கொண்டு சாவதற்கு செத்த பிறகு அவர் மந்திரி பதவியை விட்டு எடுக்கப்பட்டார். அன்றைக்கு நீ வந்து கால்கள் கொண்டு இருக்கின்றவனாக இல்லையா என்று கேட்கிறேன் நான். அது வாஜ்பாய் வந்தார், இந்த பணம் தூக்குறதுக்கு வந்தார். அன்றைக்கு நீ இந்த ஜெயலலிதா எதிர்த்தார்கள் என்பதற்காகவே நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி போய் மேலே விழுந்தாய். நீ என்ன இந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தவிர மிச்சம் எல்லாரும் இந்துத்துவாவின் மீது விழுந்திருக்கிறார்கள். சொல்லு, நான் பேசுவது தவறு என்றால் சொல்லு, நான் பேச்சை மாற்றிக் கொள்கிறேன், என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய அறிவால் புதிய கருத்து நிலையை பெறுகிறேன். அதெல்லாம் பேசாத நீ. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லாரும் பிஜேபியோடு ஒரு கட்டத்தில் சேர்ந்தவர்கள் தான், சேர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான். இப்போ நீ இந்த கேள்வியை விட்டு அடுத்த கேள்விக்கு போகிறாய் என்றால் நான் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நீ அதை ஒப்புக்கொண்டா என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஒரு வாதம் முடிந்த பிறகு நீ சொல், சரி நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அடுத்த கேள்விக்கு போவோம். இல்ல அடுத்த கேள்விங்கிறத விட இதோட தொடர்ச்சி தான். இப்ப ஜெயலலிதாவோ கலைஞரோ இருக்கும்போது அந்த கட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படியே ரீடைன் ஆச்சு. ஆனா இப்ப எடப்பாடி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அது பிஜேபியோட நீ சொல்லுகிறாய். இல்ல இப்போ பிஜேபி தலைமை என்னுடைய கருத்து, ஒரு மனிதன் சாதாரணமான மனிதன், ரொம்ப அகடபகடம் இல்லாத மனிதன், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதன், அது உங்களுக்கெல்லாம் வீக்காக தெரியும். ரொம்ப ஒரு ஆட்சியில் உட்கார வைக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் மோடி வந்தப்போ பேசுவதை கேட்க வேண்டும். நீ அவருக்கு அவர் சிறப்பு இல்லை என்று சொல்லுகிறாய், இருக்கிறதா இல்லையா என்று ஆராயும்படி விட வேண்டுமா இல்லையா? 4 ஆண்டு காலம் நாடாண்டு இருக்கிறார். அந்த 4 ஆண்டு காலத்தில் வன்னியர்களுக்கு ஒரு கோட்டா கொடுத்துருக்கிறார். என்ன, அது மட்டும் இல்லை, 2 ஆண்டு காலம் கொரோனாவில் ஒரணா வரும்படி இல்லாமல் நாட்டை நடத்தியிருக்கிறார். டீசல் வரி வராது, பெட்ரோல் வரி வராது, நம்முடைய பொருள்கள் வாங்குவதற்கான நிலைகள் இல்லை. ஆகவே அதன் மூலம் வருகிற ஜிஎஸ்டி வராது, எதுவுமே இருக்காது. அந்த அரசாங்கத்தை கொண்டு செலுத்தியிருக்கிறார். இவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஒரு அரசாங்கத்தை அவர் 2 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். பிறகு மீதம் இந்த 2 ஆண்டினுடைய தொடர்ச்சி, மீதம் உள்ள ஓராண்டில் என்ன அவரால் செய்ய முடியும்? இந்த அரசாங்கத்தை தாக்கு பிடித்து நடத்தியிருக்கிறார். இந்த கட்சி கலைந்து போகாமல் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் வீற்றிருக்கிறார். ஆனால் ஆய்வு என்று பேசுகிறவன் பொய்யும் பித்தலாட்டமும் பேசுகிறவன், நீட்டை மோடி கொண்டு வந்தால் சொல்லுகிறவன் யோக்கியன், தான் கொண்டு வந்தோம் என்பதை மறைக்கிறவன் யோக்கியன். இந்தி தேசிய மொழியாக இருக்காது, நாங்கள் காங்கிரஸினுடைய கருத்து நிலையை மாற்றிவிட்டோம், ஆகவே நாங்களும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார் இவர். ஆனால் மோடி இந்திய தேசிய மொழி என்பார். இல்லை, நீ எல்லாவற்றிலும் முரணான கருத்துக்களை வைத்துக்கொண்டு என்னமோ வடக்கு தெற்கே ஆளுகிறது என்பது போல பேசுகிறாய். என்ன நான் கேட்கிறேன், இந்தி காங்கிரஸ் விட்டுவிட்டதா தேசிய மொழி என்ற கருத்து நிலையிலிருந்து? நீ அவர்களோடு தானே தாளம் போட்டு கொண்டு இருக்கிறாய், விட்டுவிட்டதா? நீ சனாதனம் பேசினாய், வாயையும் குண்டியையும் மூடிக்கொண்டாய். எதற்கு மூடிக்கொண்டாய்? அங்கிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. ராகுல் சொன்னார், நான் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் நடத்தவா இல்லை தெருவில் போவா என்று கேட்டார். பிறகு வாயை மூடிக்கொண்டாய். எந்த கருத்தை நீங்கள் நிலையாக வைத்திருந்திருக்கிறீர்கள்? உன்னுடைய ஊதுகுழல் நம்முடைய திருமாவளவனை பேச வைத்தாய். இது வடநாட்டுக்கு கேட்காது. முதலமைச்சர் பேசினால் கேட்கும், இது வடநாட்டுக்கு கேட்காது. என்ன இதெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களுடைய கருத்து நிலையில் மோசம், ஆட்சி நிலையில் மோசம். நான் சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி புவர். 1. 2வது,
ஊழல் உச்சகட்டம். உங்களுக்கு மேல் ஊழல் செய்வதற்கு இனிமேல் உலகத்தில் எவ்வளவு படித்து கொண்டு வர வேண்டும். 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவாய் 100 மைல் நீளத்துக்கு. இதை புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்கிறது, எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து, ஸ்டாலின் அரசு ஏற்பு. இதை வழக்கு போடு என்று சொன்னால் டிஜிபி புலனாய்வு முதல் தகவல் அறிக்கை பதிய மறுக்கிறார். இது நாடா என்று கேட்கிறேன். நான் இந்த நாட்டில் வாழ்வதற்காக வெட்கப்படுகிறேன். இந்த ஆட்சியின் கீழ் வாழ்வதற்காக வெட்கப்படுகிறேன். எனக்கு வேறு வழி இல்லை. எந்த நாட்டிலாவது குடியுரிமை கொடுத்தால் போய்விடுவேன். எந்த ஒன்று அவ்வளவு காசு இருப்பதெல்லாம் இருக்கட்டும். நான் வரி கட்டுவேன், டாஸ்மார்க்குக்கு வரி கொடுப்பேன். டாஸ்மார்க்கு என்னுடைய பணத்திலே தான் அரசாங்கம் நடக்கும். நீ 1000 ரூபாய் பையனுக்கு பணம் கொடுப்பாய், குடும்பத்திற்கு பணம் கொடுப்பாய். இந்த பணத்தில் சுரண்டி அவள் புருஷன் காலையில் குடிக்க போவேன், சாயந்தரம் குடிக்க போவேன். அந்த பணத்தில் நீ இவளுக்கு 1000 ரூபா கொடுப்பேன், வெறும் 1000 ரூபா. அவன் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுப்பேன் அந்த டாஸ்மார்க்குக்கு. எந்த ஒன்று நீங்கள் மக்களை சுரண்டாமல் மக்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்பது என்ன இருக்கிறது? எதை எடுத்தாலும் அவன் பணம் தரவில்லை. அவன் தேசிய கல்வி என்று ஒரு கல்வி வைத்திருக்கிறான். கேந்திர வித்யாலயத்துக்கு ஒரு பணம் ஒதுக்கியிருக்கேன். அதில் அவனுக்கு கொடுத்தாயே கேந்திர வித்யாலயம் எனக்கு கொடு என்று நீ 20 லட்ச ரூபா வாங்கி கொண்டு சிபிஎஸ்சியை அனுமதித்திருக்கிறாய். 2000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. எதற்காக அனுமதித்தாய்? 20 லட்சம் பணம். அவன் ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறான். உங்களையெல்லாம் கேட்பதற்கு நாதி இருக்கிறதா அந்த நாட்டில்? இதில் கட்சியெல்லாம் இந்த பக்கம் 12 கட்சி, அந்த பக்கம் 8 கட்சி. அந்த 12 கட்சி நீ என்ன செஞ்சாலும் உனக்கு கூண்டி கழுவி விடுவேன். இதானே நடக்குது. நான் கேட்குறேன், சிபிஎஸ்சி எதற்காக அனுமதிக்க? தேசிய கல்விக் கொள்கையை வேண்டாம் என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்வேன். அவன் 3 மொழியை கற்க சொன்னால் தெலுங்கை கற்றுக்கொள் என்று சொல்கிறான், மலையாளத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறான், இந்தியை கற்றுக்கொள் என்று சொல்லவே இல்லை. அவன் அந்த சலுகையாவது அளிக்கிறான். சிபிஎஸ்சியில் அந்த சலுகையே இல்லை. இந்தி தான் இங்கே கற்பிக்கப்படுகிறது. 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 55% பேர் உன்னிடம் படிக்கிறார்கள், 45% பேர் தனியாரிடம் படிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்தி படிக்கிறார்கள். அவர்கள் மேட்டுக்குடி மக்கள். அதுக்கு 20 லட்ச ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இந்தியை சிபிஎஸ்சியில் அனுமதிக்கிறார். அவ்வளவு முரண். ஆனால் நீ பேசுவதெல்லாம் இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பு எல்லாம் பேசுகிறாய். உண்மையா என்று கேட்கிறேன் நான். சரி போ, அது அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டு தான் நீனும் பேசுகிற. டிஎம்கே அலைன்ஸ் ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் ஒரு பவர்ஃபுல் அலைன்ஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த யூடியூப்ல கொஞ்சம் பேர் பேசுறத கேட்டு நீ பேசாத. இல்ல இப்போ இந்த பாரு, மக்களுடைய கருத்து தேர்தல் உடந்தையில் தான் வெளிப்படுகின்ற ஒரு முறை கருணாநிதி ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெறுவார் என்பது கருணாநிதி தெரிந்திருக்குமா? அல்லது இந்த ஆய்வாளர்கள் இருக்கிறார்களே, தேர்தல் ஆய்வாளர்கள், அவர்கள் யாராவது ஒருவரும் கருணாநிதி ஒருவர் தான் வெற்றி பெறுவார், திமுக முற்றிலுமாக துடை தெரியப்படும் என்று ஒரு முறையாக சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. அம்மா 2 இடத்திலும் தோற்பார்கள் என்று எங்காவது சொல்லியிருக்கிறார்களா? கிடையாது. அதனால் தேர்தல் சமயத்தில் எல்லா திரளுவார்கள், கருத்துக்கள் உருவாக வேண்டும். உருவாக்குவது என்னுடைய வேலையை தவிர அது இவர் வருவார், அவர் வருவார், எவர் வரக்கூடாதோ அதற்கான காரணங்கள் சரியாக இருந்தால் அது முன்வைக்கப்படுவது தான் நம்முடைய கடமையை தவிர அதை விட்டு நான் சொல்கிறேன் அவர் வந்து இது நீ ஒன்று சொல்லும், அந்த பொண்ணு ஒன்று சொல்லணும், இன்னொரு பொண்ணு இன்னொன்று சொல்லணும், இப்படி இதெல்லாம் வெட்டி டிஎம்கே வந்து இது விஜய் பேசுகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட அவர் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஏன்னா மூன்றாவது இடத்துக்கு நம்மளை தள்ளிவிட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம் என்று அவருக்கு யோசனை சொல்லுகிற முட்டாள் கூட்டம் ஒன்று வைத்திருக்கிறாரோ, எல்லாம் பணம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாம். அவன் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று நான் சொல்லுகிறேன். தேர்தலுக்கு 1 மாதம் முன்னால் என்ன சொல்வார் தெரியுமா விஜய்? என்னோடு திமுக போட்டியிடுகிறது என்பார். சரியா இருக்குமா? இந்த பேச்சுக்களால் என்ன ஆக போகுது? உன்னோட ஒரு பய கூடிச்சேர வர மாட்டேங்கிறேன். ஆனா இப்போ நேற்று பேசுற ஆதவ் என்ன சொல்றாரு? அதிமுக ஆளே கிடையாது, எல்லாரும் எங்களுக்கு மாறிட்டாங்க, அவங்கள நாங்க செமிஃபைனல்ஸ்லேயே வீழ்த்தியாச்சு அப்படிங்கிறாரு. இந்த பரிசு சீட்டு, அதாவது பரிசே கொடுக்காமல் ஒரு பரிசு சீட்டு நடத்துகிறவருடைய மகளை கட்டி கொண்ட மனிதன் தான் இந்த நாட்டினுடைய அந்த கட்சியில் 2வது மனிதன் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். பேசும்போது அப்புறம் அதை விட்டு வேறொன்றுக்கு போகக்கூடாது. ஒரு பரிசு சீட்டு 500 கோடி திமுகவுக்கு, 1200 கோடி மோடிக்கு போன தேர்தலில் வங்க முதலமைச்சருக்கு, திரிபுரா முதலமைச்சருக்கு, நாட்டில் இருக்க முதலமைச்சருக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு 10,000 கோடி லாட்ரி மார்ட்டின் நன்கொடை கொடுக்குறார் கட்சிகளுக்கு. அப்படின்னா இவர் எவ்வளவு அடிப்பார்? பரிசே கொடுக்கறது இல்லையே, பரிசு பேருக்கு கொடுப்பது தானே, மிச்சம் பூரா வெறுஞ்சீட்டை கொடுப்பது தானே. இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள்.
அவருடைய மகனை முதலமைச்சராக்குவதற்கு புதுச்சேரியில் கட்சி தொடங்க வைக்கிறார். மருமகனை மந்திரியாக்குவதற்கு விஜயோடு சேர்த்து விட்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பார், இந்த கட்சிக்கு பணம் கொடுப்பார். விஜய் அந்த பணத்தை வாங்கி கொள்வார். ஏன் நீ பரிசு கொடுக்காமல் பரீட்சைட்டு நடத்துகிறாய் என்று அவர் கேட்க மாட்டார். இந்த மாதிரி மனிதர்கள் தான் அரசியலிலே மிகுந்து காணப்படுகிறார்கள். நம்ம எஸ்ஆர்எம் பச்சைமுத்து உடையார் அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். இவர்களெல்லாம் மக்களுக்காக நடத்துகிற கட்சியா? இந்த சண்முகம் மெடிக்கல் காலேஜ் வைத்திருக்கிறார், அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். இவர்களெல்லாம் என்ன? மாப்போசி கட்சி நடத்தினார், அவர் ஒரு அச்சு கோக்குற தொழிலாளி. அண்ணா கட்சி நடத்தினார், பெரியார் 30 ரூபாய் சம்பளம் கொடுத்தாராம் அண்ணாவுக்கு. அது அண்ணா பேசியிருக்கார். கஞ்சேன் பெரியார் 30 ரூபா சம்பளம் கொடுத்தார், எம்ஏ படித்த எனக்கு என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி வாழ்க்கையில் பணம் தேடுவது, தொண்டு செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு மாப்போ சிவஞானம், முத்துராமலிங்க தேவர், காமராஜ், அண்ணா, இவர்களெல்லாம், பெரியார் எல்லாருமே தொண்டு செய்ய வந்தவர்கள் தான். ஒன்று மக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வந்தார்கள். இப்பொழுது பச்சைமுத்து உடையார் எதற்கு வருகிறார்? எஸ்ஆர்எம். நம்முடைய மார்ட்டின் மருமகன் எதற்கு வருகிறார்? மகன் எதற்கு வருகிறார்? அப்புறம் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிற சண்முகம் எதற்கு வருகிறார்? இந்த நாட்டில் உள்ள 20% மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள், அது மாற்றி அமைப்பதற்காக வருகிறாரா? இந்த மாதிரி மனிதர்கள் பணம் வைத்திருக்கிறவனெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும், எல்லாவற்றையும் விலைக்கு வாங்க வேண்டும் என்று முடிவு வந்து விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொந்தளிப்பதற்கு பதிலாக விஜய் அப்படி சொன்னார், இவர் இதை சொன்னார், அதை சொன்னார், எது மக்களுக்கு உரிய அரசியலோ அதை நீங்கள் பேசுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. இந்த யூடியூப் வந்த பிறகு நிறைய செய்திகள் போய் சேர்கின்றனவே தவிர ஆழமில்லாத செய்திகளாக போய் சேர்கின்றன. அதற்கு காரணம் உங்களைப் போல ஆங்கர்ஸ். அவர்கள் இந்த கேட்டதை கேட்டுவிட்டு பேசுகிறீர்கள். நீ யோசி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு மோடி செய்த காரியங்களிலேயே மிக நல்ல காரியம் என்பது இந்த தமிழ்நாடு முதல்நிலையில் இருக்கிறது என்கிறாரே. இந்த ட்ரம்ப் 50% வரி போட்டபோது திருப்பூர் கவுந்து விட்டது. திருப்பூர் ஓராண்டுக்கு தான் தாங்கும், பிறகு திருப்பூர் என்பது வறிய நகரமாக ஆகிவிடும் என்கின்ற அளவிற்கு பின்னல் ஆடையிலும் ஜவுளியிலும் தான் நம்முடைய ஏற்றுமதி அதிகம், தோல் பொருட்கள் தான் நம்முடைய ஏற்றுமதி அதிகம். ஆம்பூர் வளர்ந்ததுக்கு காரணம் ஸ்டாலின் இல்லை, திருப்பூர் பின்னல் ஆடைகளில் வளர்ந்ததற்கு காரணம் அந்த மக்கள், தொழில் முனைவோர்கள், ஆன்ட்ரபிரினர்ஸ். ஆகவே சந்தையை திறந்து விட்ட பிறகு அவனவன் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவனவன் தொழிலை பெருக்கிக் கொண்டு அதன் வழியாக நாட்டின் வளம் வளர்ந்தது, தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததை தவிர இதில் ஸ்டாலினுடைய பங்கு என்ன? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.